வணக்கம். நான் உங்கள் குபேர ஜோதிடர். நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு பயிற்சி 2026 மிதுன ராசியில இருக்கிற குரு கடக ராசிக்கு மாற இருக்கிற காலகட்டம், கடக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். கடக ராசியில அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் குரு இருக்கிறார். அப்படி இருக்கிற குரு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பாக்குறார். அப்படி பாக்குறது மிகச்சிறப்பு. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் இடம் தான் அன்பு கிடைக்கிற இடம், பூர்வ புண்ணியம், கடவுளோட அனுகிரகம், பிராப்தம், குலதெய்வத்தோட அருள். இந்த இடத்த குரு பாக்குறாரு. அப்படி குரு பாக்குறது அப்படிங்கிறது ஒரு பொற்காலம். நீங்க விரும்புறது நடக்கும், கடவுளே உங்களை நேரா பார்க்க போறார் அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்தது 7ஆம் இடத்த குரு பாக்குறார். 7ஆம் இடங்கிறது என்ன? நண்பர்கள், கூட்டு, மனைவி, இல்ல கணவர், துணை, இதெல்லாம் சொல்ற இடம். இந்த இடத்த குரு பாக்குறது அப்படிங்கிறது இதன் மூலியமா உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம். 9ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. அந்த இடங்கிறது தன் வீட்டை தானே பாக்குறது. 9ஆம் இடங்கிறது கடவுள் ஸ்தானம். அந்த கடவுளோட அருள் கிடைக்கிற இடம் அப்படிங்கிறதா. கடவுளோட அருள் கிடைச்சிட்டா வேற என்னங்க வேணும் ஒரு மனிதருக்கு? அதனால மீன வீட்டை குரு பாக்குறார். அப்படி மீன வீடு அப்படிங்கிறது எது அப்படின்னா கடல் வீடு. கடல் வீட்டுல குரு எங்க இருக்காரு அப்படின்னா திருச்செந்தூர் முருகர். அவர் குருவா இருக்காரு, முருக செவ்வாயா இருக்காரு, குபேரனா இருக்காரு. அதனால குபேரஸ்தலம்னு சொல்லலாம் திருச்செந்தூர் முருகரை. பொருளாதார வரவு, வெற்றி கிடைக்கிறதுக்கு, ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு, 16 செல்வத்துல உங்களுக்கு எது குறையுதோ அதெல்லாம் கிடைக்கிற இடம் தான் தமிழ்நாட்டுக்கு திருச்செந்தூர் முருகர். அதனால அந்த இடத்த குரு பாக்குறார். அதுல சனீஸ்வரர் இருக்காரு. உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனீஸ்வரர். அந்த 9ஆம் இடத்த சனீஸ்வரரை குரு பார்த்து புனிதப்படுத்துறாரு. அதனால 9ஆம் இடம் புனிதமாகுது. அதனால எப்பயுமே கடக ராசி, கடக லக்னத்துல பிறந்தவங்க திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ண அவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனால குரு தன் வீட்டை தானே பாக்குறது அப்படிங்கிறது ஒரு பொற்காலம். இதனால இந்த கடகராசி, கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எல்லா வயசுக்கும் அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, விளையாட்டு வீரர்கள் விளையாட்டுல வெற்றி கிடைக்கும், பொருளாதாரத்துல மேன்மை ஆக்கிடுவாங்க, நல்ல மன வாழ்க்கை அமையும், பொருளாதாரம் உயரும், அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும், அரசு ஊழியர்களுக்கும் சிறப்பான காலகட்டமே. அதனால எல்லா விதத்திலையும் இது ஒரு பொற்காலம். இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இப்ப கிடைச்சிருக்கு. இந்த ஒரு வருஷத்துல நடக்கிறது இந்த 5 மாசத்திலேயே உங்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு, பெருமைப்படுற அளவுக்கு, மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி அருமையா இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடவுளே உங்க பக்கம் அப்படிங்கிறதுதான் இந்த காலங்கள். அதனால இதை நல்லா பயன்படுத்தி நீங்க இன்னும் மேலும் வளரணும்னு, எல்லா வித சிறப்பும் அடையணும்னு வாழ்த்துறேன், வணங்குறேன், விரும்புறேன். நன்றி, வணக்கம்.